சரி, கீழே ஒரு ஆம்புதிய மர்மம் திகில் கதையொசை கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு கிராமத்தை மையமாகக் கொண்ட முடிவில் திருப்பமுள்ள கதையாக இருக்கும். கதை தலைப்பு: அந்த வீட்டில் விளக்கு ஏற்காதே. கதையின் இடம்: பழைய கொடுமங்கலம் கிராமம். கதை: கொடுமங்கலம் கிராமத்தில் ஒரு வீட்டுக்கு யாரும் வந்து குடியிருக்க மாட்டார்கள். காரணம்: அந்த வீட்டில் இரவு நேரத்தில் விளக்கு எரிந்தால் அந்த வீட்டில் உள்ளவர் மறுநாள் காலை உயிருடன் இருக்க மாட்டார்கள். ஆனால் இது வெறும் பழமொழியா, கற்பனையா? ஒரு நாள் நகரிலிருந்து வந்த பிரபு என்ற இளைஞர் அந்த வீட்டை வாங்கி அங்கே குடியிருப்பதாக அறிவிக்கிறார். கிராமத்தினர் எல்லோரும் எச்சரிக்கையும் பயமும் சொல்லினர். ஆனால் பிரபு அதெல்லாம் மூட நம்பிக்கை என நம்பவில்லை. அந்த இரவில் வீட்டில் ஜெனரேட்டரை தொட்டு விளக்கை ஒளிர வைத்தார். ரொம்ப நேரம் கழிந்தும் எதுவும் நடக்கவில்லை. சிரித்தபடியே தூங்கச் சென்றார். அடுத்த நாள் காலை மக்கள் கூடி பார்த்தார்கள். வீட்டு கதவு திறந்திருந்தது. உள்ளே புகுந்தபோது பிரபு இருந்தார். ஆனா அவர் உடல் ஆப்பம் பனியால் உறைந்தது போல இருந்தது. கண்கள் விரிந்திருந்தன. அது ஒரு பயத்தால் உறைந்த முகம். பின்னணி: தொடர்ந்து விசாரணை நடந்தது. பழைய ஆவணங்களில் தெரிய வந்தது, அந்த வீடு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு சித்தர் தவமிருந்த இடம். அவர் ஒரு ஜோதி நிலையில் வாழ்ந்தவர். அவரது வரம் இருந்தது: இங்கே பிறர் விளக்கு ஏற்றக்கூடாது, என் ஜோதி மட்டுமே போதும். அந்த வாக்கின் மீதும் ஊரார் நம்பிக்கை வைத்திருந்தனர். ஆனால் பிரபு முடிவு: அந்த வீடு இப்போது சின்ன வார்னிங் பலகையுடன் நிற்கிறது. வீட்டில் இருப்பது சக்தி, ஆனால் விளக்கு ஏற்றுவது மரணம். நீங்கள் விரும்பினால் இதை தொடரும் வகையில் பாகம் 2 என பண்ணலாம். அல்லது இதே மாதிரி இன்னும் வேறொரு மர்மம் திகில் கதையா வேண்டுமா?